ஃபஸ்ட் எடுத்தது ஐ திங்க் 33,000 நினைக்கிறேன். லேபுக்காக எடுத்தது. தட்ஸ் குவைட் குட்டுங்க. இப்போ எடுத்ததும் இட்ஸ் சம் அரவுண்ட் 40,000. நான் கேட்டது எல்லாமே அந்த பட்ஜெட்குள்ளே செஞ்சு கொடுத்துருக்காங்க. குட் சர்வீஸ். ஹலோ ஆல், வெல்கம் டு BYOS கம்ப்யூட்டர் ஸ்டோர். ஸோ நம்ம கஸ்டமரோட ரிவ்யூ கேட்டிருப்பீங்க. அவர் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு ஒரு பிசி வந்து 33K பில் பண்ணிவிட்டு திருப்பி செகண்ட் பிசி நம்மகிட்ட வந்து 40K பில் பண்ணுறாருங்க. ஸோ இந்த பிசி பில்டோட பட்ஜெட் பார்த்திங்க அப்படின்னா 40K. இது அவர் யூஸ் பண்ணுற பர்பஸ் பார்த்திங்க அப்படின்னா லேப் பர்பஸ்க்காக இந்த பிசி பில்ட் எடுக்கிறாருங்க. ஃபர்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இன்டெல்லில் i3 12 ஜென் ப்ராசர் இந்த பிசி பில்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். 1200 அப்படிங்கிறது இதோட சீரீஸுங்க. 1200 அப்படின்னா அதில் இன்பில்ட்டாகவே உங்களுக்கு பேசிக் கிராஃபிக்ஸ் வந்துடும். ஸோ ப்ராசர்லேயே இன்டெகிரேட்டட் கிராஃபிக் ஆப்ஷனோட இருக்குங்க அது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு ஆஸ்ட்ராக்கில் H610M HDVங்கிற சீரிஸ் தான் இந்த பிசி பில் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ H610 சீரிஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காம்பேக்டபிள் ஃபார் 12 ஜென் அண்ட் 13 ஜென் ரெண்டு ஜென்னுக்குமே வந்து நீங்கள் ப்ராசர் நாளைக்கு அப்கிரேட் பண்ணிங்கனாலும் இந்த மதர் போர்டு நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 2 RAM ஸ்லாட் ஆப்ஷன்ஸு வித் M.2 ஆப்ஷனோட இருக்குங்க. ஸோ இந்த மதர் போர்டில் நம்மளுக்கு 2 RAM ஸ்லாட் இருக்கிறனால நம்ம பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து கஸ்டமருக்கு சிங்கிள் 16GB கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபியூச்சரில் அப்கிரேட் பண்ணோன்னாலும் இன்னொரு 16 போட தான் முடியும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கார்ஷேரில் 16GB 3200 MHz DDR4 RAM வந்து சிங்கிள் ஸ்டிக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு பேசிக் பிசினால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ராசர்லேயே ஸ்டாக் கூலர் இன்பில்ட்டாக வந்துருங்க. ஸோ நம்ம வந்து ஸ்டாக் கூலர் வந்து அதில் என்ன உள்ளே வந்துச்சோ அதை அப்படியே ஆட் பண்ணிட்டோம். ஏன்னா கஸ்டமர் ரெக்குயர்மெண்ட்டும் வந்து நம்ம கேட்டதுனால அவருக்கு செப்பரேட்டாக ஏர் கூலரோ இல்லை லிக்விட் கூலரோ போடுற நெசிட்டி இல்லை, வேணும்னாலும் ஃப்யூச்சரில் போட்டுக்கிறேன்ட்டாங்க. ஸோ அதனால் நம்ம அதில் வரக்கூடிய ஸ்டாக் கூலரே யூஸ் பண்ணிட்டோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேபினெட்டுங்க. ஃபிங்கர்ஸில் ஒரு டீசெண்டான RGB இருக்கக்கூடிய ஒரு கேபினெட் தான் இந்த பிசி பில்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இன்பில்ட் SMBS வராதுங்க, நம்ம செப்பரேட்டாக போடணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பவர் சப்ளை ஆன்டி ஸ்போர்ட்ஸில் VS500ங்கிற ஒரு 500 watts பவர் சப்ளை தான் இந்த பிசி பில்ட் நம்ம சஜஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 80+ வைட் பவர் சப்ளை தான். பட் வந்து உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும், எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் காஸ்ட் எஃபெக்டிவாக வேணும் அப்படின்னிங்கன்னா டெஃபினட்டாக ஆன்டி ஸ்போர்ட்ஸில் 500 watts பவர் சப்ளை நீங்கள் போகலாங்க. உங்களோட பிசி ரெக்குயர்மெண்ட் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக எங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். எங்கள் ஸ்டோர் நம்பரும் எங்களோட ஸ்டோர் லொக்கேஷனும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களோட பட்ஜெட் எதுவாக இருந்தாலும் அதையும் கிளியராக சொல்லுங்கள். உங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் பிசி பில்ஸ் கண்டிப்பாக பண்ணி தருவோங்க. பிசிஸ் மட்டும் இல்லைங்க, லேப்டாப்ஸும் நம்ம பண்ணுறோம், கம்ப்யூட்டர் காம்போனன்ட்ஸும் நம்ம பண்ணுறோம். ஸோ உங்களோட ரெக்குயர்மெண்ட் எதாக இருந்தாலும் கண்டிப்பாக நாங்கள் சாட்டிஸ்ஃபை பண்ணுவோங்க. ஸோ இந்த மாதிரி மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அண்டில் தென் பை.